ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் திரும்ப திரும்ப இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்காங்க. பாட்டியும் எலியிலும் மாற்றி மாற்றி கத்துறது பார்த்தோன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே பயந்துட்டாங்க. பயந்த கையோட, ஈஸ்வரி நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வர, ஐயோ மனசா அப்போ அங்கிட்டு போய் உட்காந்து மிச்சர் தின்னு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றாங்க. என்னடா இது பொசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாக்கியா, அத்தை கம்முன்னு இருங்கத்தன்னு சொல்லி கேட்க, நல்ல நாளே உன் பேச்சை கேட்க மாட்டாங்க, இப்போ எப்படிமா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் எழில் கம்முன்னு இரு, கான்வர்சேஷன் வேறு மாதிரி போகுதுன்னு சொல்ல, யாருமே சொல்கிறத கேட்கலங்க. கடைசியில் நம்ம செல்லியை இவங்க எல்லாருமே சேர்ந்து அமிர்தாவை பிடிச்சி இழுத்துட்டு போக, இவளோட ராசி தான், இவ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா செம்ம கோவம் வந்துருச்சு எழிலுக்கு. இன்னொரு வார்த்தை என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுனீங்க என்னடா செய்வ பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹை பிச்சில் போவ, லோ பிச்சில் பாட்டு இருந்துட்டு அப்படி தாண்டா பேசுவேன்னு சொல்லிடுச்சு. என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு உன் பொண்டாட்டியோட ராசி தாண்டா, உன் பொண்டாட்டியோட ராசி தாண்டான்னு சொல்ல, பாட்டி இருந்துட்டு என் பொண்டாட்டி ராசிலாம் இல்லை, உங்கள் ராசி தான், உங்களால் தான் நான் இப்படி படம் பண்ணுறதே நின்று போய் கிடக்கு அப்படின்னு சொல்ல, உங்களை ஜெயிலுக்கு கூட்டு போனாங்களே அதனால தான் அப்படின்ட்டாங்க. திரும்ப நெத்தியடியாக கொடுத்துட்டாரு. கொடுத்தோன்னே இதை நீ எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டில் ஒன்று தெரிஞ்சு அவனும், என்னடா குழந்தை பத்துக்கவே மாட்டியா, வேலைக்கு போகவே மாட்டியா, படம்னு ஏன்டா சுத்துற பைத்தியக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கைனா சின்ன சின்ன அடிகள் இருக்க தானே செய்யும் பாட்டி, இதுக்காக பைத்தியம்லாம் சொல்லாமா பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணா பின்னாடி இவங்க பேசுகிறத தாங்க முடியாத பாக்கியா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ அமிர்தாவை கூட்டிட்டு வெளியே போயலில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நீயா பேசியது என் நண்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோக பாட்டை போட்டு விட்டாங்க. சரி விடுங்க, இவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சோகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே திரும்பி பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.